வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, காமம், அதாவது செக்ஸு. இந்த செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள், பெண்கள், எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து பொதுவானதாக இருக்குது இல்லைங்களா? எல்லா ஜீவன் ராசிகளுக்குமே வந்து இந்த செக்ஸ் வந்து பொதுவானதாக இருக்குது. என்ன மற்ற மற்ற இதுக்கெலாம் தெரியாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். நமக்கு அந்த பகுத்தறிவு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதன்படி நம்ம வந்து செயல்படுறோம் இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கட்டாயத்துக்காக தான் நம்ம அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த மேரேஜ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? மேரேஜ் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அந்த கணவன் மனைவி அந்த கணவன் வந்துட்டு மற்ற பிற பெண்கள்கிட்ட அந்த செக்ஸை வந்துட்டு நாடுறாங்க இல்லைங்களா? செக்ஸ் வந்துட்டு நாடுறாங்க. ஏன் நாடுறாங்க அவங்க? ஏன் வந்துட்டு அவங்க மற்ற பெண்கள் மூலமாக அந்த செக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட மனைவியோ அவங்களுக்குன்னு வந்த பெண் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக வந்துட்டு செயல்படலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு வந்த மனைவி தான் பெண். அந்த பெண் தான் வந்து மனைவிங்கிறது. அந்த மனைவி வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக செயல்படாத பொழுது அவங்கள பிடிக்கல. அவங்கள பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதான் வந்து அவங்கள மதிக்கல இல்லைங்களா? பல காரணங்களுக்கு. ஒன்று அவங்கள மதிக்காமல் இருப்பாங்க சில பேர். பல பேர் வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல வந்து அவங்கவுங்க நிலைக்கும் அவங்களுடைய மனதுக்கும் அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க மாற்றிப்பாங்க, பேசுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரி பெண்களும் வந்துட்டு இருக்காங்க. அதனால ஆண்கள் வந்துட்டு அந்த காமத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க வந்துட்டு மற்ற லேடிஸ்கிட்ட அவங்க வந்து போகிறது அந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. அப்போது ஆண்கள் தவறு பண்ணுறதுக்கு யார் காரணம்? பெண்கள் தாங்க காரணம். ஒரு ஆண் தவறு பண்ணுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சரி, அது உண்மைதான். என்ன, நம்ம சரியாக இருந்தால் யார்? பெண்கள் கையில் தாங்க இந்த உலகமே இருக்குது. ஆண்கள் கையில் கிடையாது. பெண்களை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆண்கள் செயல்படக்கூடிய ஆண்களுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வெளி உலக விஷயங்கள் சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து செய்வாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் இதில் பெண்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு இதுவாக இருப்பாங்க, பெஸ்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல நம்ம யாருக்கு யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டா அப்படிங்கலாம் கிடையாது. சரிங்களா? ரெண்டு பேரும் வந்துட்டு இணைந்து செயல்படுறது தான் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது. என்ன இப்போது அந்த கருத்து வேற்றுமையினால் அந்த ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செயல்படுறாங்க. அதுதான் வந்து உண்மை. அதுதாங்க உண்மை. ஏன் வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளுறீங்க? அது தப்பு தானே. ஏன் அவங்கள வந்து தவறு செய்ய ஏன் வைக்கிறீங்க? அது தப்பு தானே. ஏங்க அப்போ எப்படி நீங்கள் புத்திசாலி சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் புத்திசாலிங்களா? நீங்கள் வந்துட்டு புத்திசாலிகள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சுயநலவாதிகள். நான் சொல்ல புரியுங்களா? நீங்கள் யார்? நீங்கள்
இந்த மாதிரி செயல்பட்ட பெண்கள் வந்துட்டு என்ன தான் வச்சது தான் தன் பேச்சு தான் கேட்கணும் அப்படி ஃபேமிலிக்காக செய்யலாம், ஃபேமிலிக்காக நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஆனால் ஓவராக வந்துட்டு நம்ம வந்துட்டு டாமினேட் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களையும் கேட்கணும், அவங்களையும் மதிக்கணும், அவங்களையும் பேச விடணும். 2 பேர் இணைந்து செயல்படணுங்க ஃபேமிலியில். நான் அதை தாங்க சொல்கிறது. ஓகேங்களா? என்ன? நன்றி.